நம்ம செஞ்ச ஒரு சின்ன புண்ணியம். 1000 கோயிலுக்கு நம்ம போயிடலாம், ஆனா ஒரு ஜீவ சமாதி கிடைக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு நம்மளுடைய காலடி இங்க பட்டிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மால நம்ம செஞ்சு என்ன பண்றது, ஒரு சின்ன புண்ணியம் தான் என்ன பண்ணிருக்கு இங்க கொண்டு வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மனமுருகி தேவையில்லாத விஷயம் பேசாம, தேவையில்லாத விஷயம் சிந்திக்காம, இன்னைக்கு கலசஸ்தாபனத்தோட யாரும் வளர்த்து சுவாமிக்கு குளிர குளிர அபிஷேகம் ஆச்சு. காலையில ரொம்ப ஆனந்தமா இருக்காரு சுவாமி. நம்ம என்ன மனசார கேட்டாலும் என்ன பண்ணிடுவாரு சுவாமி, இந்தப்பா உனக்கு இது வேணுமா, பாப்பா இந்தப்பா வச்சுக்கோப்பா. தாயில் சிறந்த தயாபார தத்துவனி. ஒரு தாயே கருணைக்கு மறுபுறம் தான் தாய். தாயின் சிறந்த தயா. அப்போ கருணை கடல் தான் யாருன்னா சர்வேஸ்வரனான பரமேஸ்வரன் தான். அப்பேற்பட்ட இடத்துக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு கண்ணீர் சொட்டு சிந்தி சுவாமி எனக்கு இது வேணும், எனக்கு இது முடிச்சு கொடுங்க, பல நாளா இந்த காரியம் எனக்கு முடியாம இருக்கு, உன்னை தேடி என்ன பண்ணிட்டேன், நான் மனமுருகி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உனக்கு பெருசு பெருசா மாலை போடுறதுக்கு எனக்கு வசதி இல்லாம இருக்கும். சில பேருக்கு தடல்புடலா நைவேத்தியம் பண்ண வசதி இல்லாம இருக்கும். ஆனா உண்மையிலே நைவேத்தியம்னா அது யாருக்கு? சுவாமி அதெல்லாம் ஏற்றுப்பாரா? நம்மளுக்காக சுவாமி என்ன பண்றாரு, நம்ம செய்யக்கூடிய நைவேத்தியங்கள், சோடச உபசாரங்கள், பூ மாலைகள் அப்படின்னு என்ன பண்றாரு, தன்னுடைய குழந்தைக்காக அதை ஏத்துக்கிறார். அது எப்படின்னா, ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஆனா அந்த சாப்பாடு செய்யறது எல்லாமே யாரு, அம்மா தான். ஊட்டி விடுறதும் யாரு, அதே குழந்தை எனக்கு வேணாமான்னு சொல்லி தன்னுடைய அம்மாவுடைய கையில இருக்கிற சாப்பாடு எடுத்து அம்மாவுக்கே தந்துட்டா அம்மாவுக்கு எவ்வளவு பரமானந்தமான சந்தோஷம். அது போலதான் அவர் படைச்ச ஒரு வஸ்துவை நம்ம என்ன பண்றோம், சுவாமிக்கே அர்ப்பணம் பண்றோம். சுவாமியால முடியாத காரியம் லோகத்துல எதுவுமே கிடையாது. அதனால இந்த நல்ல நாளில ஏதாவது ஒரே ஒரு பிரார்த்தனை, நியாயமான பிரார்த்தனையா இருக்கணும். என்னைக்கும் சிவபெருமானுடைய பக்தர்கள் என்ன பண்ணக்கூடாது, அதர்ம வழியில போகக்கூடாது. நியாயமான கோரிக்கை நீங்க வச்சு மனமுருக பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் சுவாமி, எல்லாத்துக்கும் ஓகே 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 டிக் போட்டுட்டே வருவார். சுவாமி அவன் என்னடா கேட்டுட்டான், பெருசா நிம்மதி தானே கேட்டான். அந்த நிம்மதி தரத்துக்கு தானே நான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னை நாடி வர சொல்லு. நான் என்ன பண்றேன், யாரெல்லாம் என்ன தேடி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றேன், நிம்மதி அப்படின்ற பெரும் செல்வத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது சும்மா நான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாது. எப்ப பிரார்த்தனை பண்ணாலும் கெட்டிகாரத்தனமா என்ன பண்ணணும், சுவாமி எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுன்னு கேட்கணும். அதுவே எல்லாமே அடங்கிடும். ஒரு மனுஷன் எப்ப நிம்மதியா இருப்பான், போதுமான அளவுக்கு செல்வம் இருக்கணும், உடுத்தப்பட்டே இருக்கணும், தங்கறதுக்கு என்ன பண்ணணும், சொந்தமான ஒரு இடம் இருக்கணும். அப்படி எல்லாமே இருந்துட்டா அதுதான் என்னது, நிம்மதியான வாழ்க்கை. எப்ப நம்ம சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணாலும் என்னன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும், சுவாமி என்ன பதிலே காணுமே, நிம்மதி நிம்மதி நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுன்னு கேட்கிறோம். அதுவும் குருமார்கள் அப்படின்னா யார், குருமார்கள் அப்படின்னா தெய்வம் நம்மளுக்காக இறங்கி வருமா அப்படின்னா நிச்சயம் வராது. அதனால என்ன பண்ணுவாங்க, தெய்வம் குருமார்கள் அனுப்புவாங்க. அவங்களுடைய சப்டிவிஷன் மாதிரி குருமார்கிட்ட நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யார்கிட்ட போயிடும், தெய்வத்துக்கிட்ட போயிடும். குருவர்கள் இல்லாம என்ன இல்லை, தெய்வர்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் அப்ப யாரை கும்பிடணும், குருவை கும்பிடணும், மானசீகமா கும்பிடணும். சுவாமி இந்த நாள் தெரிஞ்சோ தெரியாமோ இந்த சின்ன பையன் சொல்லிட்டான், நான் இந்த நாள் உன்னை மானசீகமான குருவா ஏத்துக்கிறேன், எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடு. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும், எல்லாருக்குமே என்ன முடியாத காரியம் இருக்கும், பணக்காரருக்கும் என்ன இருக்கும் பிரச்சனை இருக்கும், ஏழைக்கும் என்ன இருக்கும். இன்னைக்கு இத்தனை சாதுக்கள் வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல மகேஸ்வர பூஜை நடக்க போகுது. அந்த சாதுக்களை நம்ம கூப்பிட்டு, சுவாமி உங்களுக்கு தான் குடும்பமே இல்லையே, இப்ப நீங்க நிம்மதியா இருக்கிறீங்களான்னு கேட்டா நிச்சயம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இல்ல எனக்கு இந்த குறை இருக்கு சுவாமி, நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதனால எல்லாரும்
எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதனால இந்த நல்ல நாள்ல ஏதாவது ஒரே ஒரு பிரார்த்தனை மனசார நினைச்சுக்கோங்க. சுவாமி இன்னைக்கு விதவிதமான அபிஷேகங்கள், சுவாமி ரொம்ப குளிர்ந்து போயிட்டார். இந்த நல்ல நாளில நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனை நிச்சயம் நடக்கும், ஐயாவுடைய வாக்கு. அதனால என்ன பண்ணுங்க, மனசார யாரும் கண்ணீர் சிந்த வேண்டாம். என்ன பண்ணணும், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இதை போக்கி கொடுங்க. செவ்வாய் இந்த இடத்துல எத்தனையோ அன்னதானங்கள் நடக்குது, நித்தியமும் கோபூஜை நடக்குது, எவ்வளவோ தர்ம காரியம் இருக்குது. அந்த ஈகோன்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து போட்டுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாரு சுவாமி, ஒரு குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி மேல கொண்டு போய் என்ன பண்ணுவாரு வச்சு அழகுவாங்க. சுவாமிக்கு பெருமையே அதுதான். தன்னுடைய பக்தர்களை எந்த அளவுக்கு பெருமை பார்த்து பார்க்கணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாரு, பெருமைப்படுத்தி பார்ப்பாரு. அவன் என்னுடைய பக்தன். எல்லாரும் பெருசா சொல்றாங்க, நம்ம வாழ்றதுக்கு காரணம் யாரு, நவகிரகங்களுடைய ஆட்டுவித்தல் தான் அப்படின்ட்டு. ஆனா நவகிரகங்களே யாருக்கு ஆட்பட்டது, சுவாமிக்கு ஆட்பட்டது. எப்பவுமே சிவன் கோயில்ல தான் நவகிரகம் இருக்கும், பெருமாள் கோயில்ல இருக்காரு. ஏன் அது யாராவது சொல்ல முடியுமா? நவகிரகங்கள் சுவாமிக்கு கட்டுப்பட்டது. நவகிரகங்கள் நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் மேக்சிமம் செய்யாது. பூர்வாசிரமத்துல நம்ம செஞ்ச பாவத்தினால அது மாதிரி ஒரு கெட்ட தசை வருதுன்னா சுவாமி கிட்ட என்ன பண்ணுவாங்க, நவகிரகங்கள் போய் மன்றாடுவாங்க. சுவாமி உங்களுடைய பக்தருக்கு இந்த தசை நடக்குது, நான் போடாமான்னு கேட்பாரு. யாரு, சனீஸ்வரர் கேட்பாரு. உங்க பக்தருக்கு இந்த தசை வருது, சுவாமிக்கு அவன் யாரு தெரியுமா, தெரிஞ்சோ தெரியாமலா அன்னைக்கு ஒரு பிரதோஷம்டா, தெரிஞ்சோ தெரியாமலா அன்னைக்கு ஒரு பௌர்ணமி, எனக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு வந்து நைவேத்தியம் பண்ணலாம், அதனால என்ன பண்ணேன், நான் சொல்றேன்ல பார்த்து செய் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த இடத்துக்கு வர்றதுன்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. எல்லா கோயில மாதிரி தயவு செய்து இந்த கோயிலை நினைச்சுக்காதீங்க. இங்க இன்னைக்கும் சுவாமி ஜீவனோட இருக்கிறார் அப்படின்னு பிரத்யக்ஷ சாட்சி எத்தனையோ பேர் இருக்கிறார். முடியாத காரியம் ஐயா கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால மனசார பிரார்த்திட்டு ஒரு சின்ன ஒரு பாடல் ஒரு பாடி, இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க இல்லையா, நம்ம எல்லாரும் பிள்ளைங்க தானே. சுவாமிக்கு யாரு, நம்ம எல்லாம் பசங்க. நம்ம எல்லாரும் ஒரு சேர என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு சின்ன பாடல் ஒரு பாட போறோம். அதை கேட்டு என்ன பண்ண போறாரு சுவாமி, நம்மளுக்கு எல்லா வரங்களையும் தரப்படுறாரு. பாடலாமா, ரெடியா பாடலாமா? யாருக்கெல்லாம் நிறைய கஷ்டம் இருக்கோ அவங்க சத்தமா பாடலாம். எனக்கு கஷ்டமே இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், இந்த ஐயா மாரி சைலண்டா இருந்துடலாம். பாடலாமா? கைய ரெண்டு மேல உயர்த்தி பாடணும். ஏன் கைய உயர்த்தி பாடணும், ஒருத்தர் ஆபத்துல இருக்கும் பொழுது முதல்ல வாய் வராது, என்னை காப்பாத்துங்கன்னு ஃபர்ஸ்ட் இது வருது, கைதான் வருது. அப்ப நம்ம எல்லாரும் கையை வசதிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாரு சுவாமி, அவன் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கா போல, என்னுடைய பையன், என்னுடைய குழந்தை, என்னுடைய பக்தன் என்ன பண்றாரு, ஆபத்துல இருக்காரு போலன்னு சொல்லி நம்ம கையை பிடிச்சு என்ன பண்ண கூடாது, இன்னைக்கு காப்பாற்ற போகிறார். குரு பூஜையில இந்த நல்ல சந்தர்ப்பத்தில விதவிதமான நைவேத்தியங்கள், விதவிதமான ஆடைகள், விதவிதமான யாகங்கள் எல்லாம் பெருசு கிடையாது. சுவாமிக்கு தன்னுடைய பக்தர்களை மீட் பண்றாரு பாத்தீங்களா, அதுதான் சுவாமிக்கு பரம சந்தோஷம். நீங்க எல்லாம் இங்க வரீங்க பாத்தீங்களா, அதுதான் சுவாமிக்கு சந்தோஷம். நம்ம இவ்வளவு பூஜை பண்றதாலையோ இவ்வளவு நைவேத்தியம் பண்றதாலையும் சுவாமி மனப்பிட மாட்டாரு. தன்னுடைய பக்தர்கள் வருவதை பார்த்து ஆனந்திப்பவர் யாரு, சுவாமி. பாடலாமா, பாடலாமா? குருபாதம் சரணம் சரணம், குருபாதம் சரணம் சரணம், சத்தமே வருது. நான் நினைக்கிறேன் யாருக்குமே கஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறேன். பாடலாமா, சத்தமா பாடலாமா? குருபாதம் சரணம் சரணம், குருபாதம் சரணம் சரணம். யாரும் இதுல இது பண்ண தேவையில்லை. சுவாமி தயாசாகரமா இருந்து நம்மளை காப்பாற்ற கூடாது. நம்ம கையை என்ன பண்ண கூடாது, கெட்டியமா பிடிச்சிட கூடாது. இனிமே கையை விடுவாரா, நிச்சயமா விட மாட்டார். எது வரைக்கும் சத்தியான ஒரு இடத்துல வச்சு சுவாமி பார்க்கணும். சரியா? பாடலாமா? குருபாதம் சரணம் சரணம்,
குருபாதம் சரணம் சரணம் இருபாதம் சரணம் சரணம் எல்லாருடைய இங்க அர்ச்சனை நடக்கும்போது பிரசாத பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். नीलकण्ठायै नमः मृत्युञ्जयायै नमः सर्वेश्वरायै नमः येहाम्बरायै नमः काञ्चीवासिन्यै नमः ब्राह्मणादायै नमः विश्वेश्वरायै नमः काशीमायानवाक्षिण्यै नमः मङ्गलपरदेवतायै नमः सूर्यकोटिप्रकाशिन्यै नमः ॐ सूर्यचन्द्रकलातरायै नमः ॐ चन्द्रमौलीश्वरायै नमः ॐ महाप्रलयसाक्षिण्यै नमः ॐ कालभैरवरूपमे नमः ॐ ऋषभानुगाय नमः ॐ अवन्तिकाय नमः ॐ ब्रह्माण्डमण्डलाय नमः ॐ शशिशेखराय नमः ॐ परमानन्दस्वरूपाय नमः ॐ पापनाक्षिण्यै नमः महापापनाक्षिण्यै नमः ॐ जन्मपापनाशिन्यै नमः ॐ पाशबन्धविमोक्षिण्यै नमः कैलासवासिन्यै नमः निर्वाणुपदायिन्यै नमः नवग्रहादिपरदेवतभूषिताय नमः गान्धर्वविग्रहाय नमः ॐ करुणासागराय नमः श्री अखिलाण्डकोटिब्रह्माण्डनायिकायै पार्वती समेत श्री कैलासवासिन्यै सकलजीवरक्षकायै परमपुरीशक्तिस्वरूपिण्यै परमेश्वरमुद्दमे नमो नमः करुणासागराय
எங்கள் பெருமான் ஹலோ உள்ள உண்டப்பா பன்னெண்டு கொஞ்சமா கொடுப்பா கொஞ்சமா வேஸ்ட் பண்ணாது.